அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்ன வேணி ஏதோ பேசணும்னு சொன்ன, ரொம்ப அமைதியா இருக்கியே, என்ன என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல, ஆரம்பத்துல என்ன பாக்கும்போது தங்கச்சின்னு சொன்னீங்க, இப்பவும் அதே நினைப்பு இருக்கா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? அது என்னமோ உன்னை பார்த்தது ஏதோ ஒரு தனி ஃபீல். ஏன்னா நானும் யாரும் இல்லாம தானே வளர்ந்தேன். நீயும் அம்மா அப்பா கூட இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த. சொல்ல போனா உன் கஷ்டம் நான் பட்டது இல்ல. பொண்ணுங்கன்னா சும்மாவான்னு எல்லாத்தையும் கடந்து அழகா வெளியே வந்திருக்க. உன்ன மனசார என் தங்கச்சின்னு சொல்றதுல நான் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோ. ஐயோ சித்தார்த்தனா, நிஜமாதான் வேணி. சரி சரி, இப்ப அதெல்லாம் விடு. என்ன பேச போற? சீக்கிரம் சொல்லு. எதா இருந்தாலும் சிந்து ஏதோ ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு போயிருக்கா. அவ வந்ததும் நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஓ 10 நிமிஷத்துலயா? அப்புறம் நாளைக்கு ஒரு நாள் அவ கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் போன்ல மட்டும் தான் பேசிக்க முடியும். அதனால நாளைக்கு ஃபுல்லா அவளுக்கு பிடிச்ச மாதிரி தேவையான எல்லாம் வாங்கி கொடுக்க, ஊர் சுத்த, நாளைக்கு 24 மணி நேரமும் சிந்து கூட மட்டும்தான் அப்படி நான் பிளான் பண்ணி இன்னைக்கு கூட்டிட்டு போறேன். ஏன் சித்தார்த்தனா, சிந்து ஊருக்கு போறதுல உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையா? அது சொல்லுனா, வருத்தம் இல்லையா? வருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஃபீலா தான் இருக்கு. இருந்தாலும் சிந்துவோட விருப்பம். இங்க பாருனா, சும்மா நடிக்காத. உனக்கு பிடிக்கலையா? சிந்துவ போக வேண்டாம்னு சொல்லலாம்ல. என்ன என்ன ஏன்? இங்க பாரு சித்தார்த்தனா, நீ மட்டும் இல்ல, வீட்ல எல்லாரும், ஏன் இவங்க கூட சரதா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன் அத சிந்து கிட்ட சொல்ல வேண்டியதானேன்னு கேட்டா, சிந்துவுக்கு பிடிச்சிருக்கு, அத சித்தார்த்தும் சரின்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கான். இப்ப நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, உங்களுக்கு சிந்து ஊருக்கு போறதுல துளி கூட விருப்பம் இல்லைன்னு. இல்ல அதெல்லாம் அப்படிலாம். அண்ணா நடிக்காதீங்க. இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓரளவுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத கெஸ் பண்ண முடியும். அது பிடிக்கல தானே? பிடிக்கலதான். ஏன் சிந்து ஏன் கூட இருக்கதானே எனக்கு பிடிக்கும். அவ ஒரு பக்கம், நான் இந்த பக்கம். இப்படி ஒரு நிலைமை வரும் நான் நினைச்சு கூட பாக்கல. சித்தார்த்தனா, வேணி உண்மையை சொல்லுங்க, பிடிக்கல? வேணி, சிந்துவுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறதுலாம் வேற. நம்மள நம்பி வந்த பொண்ணு, அதுவும் சிந்து எனக்காகவே வந்த பொண்ணு. சிந்து இல்லாட்டி நான் இல்ல. இப்ப நான் நல்லா இருக்கேனா அதுக்கு காரணம் சிந்து மட்டும்தான். நான் முத வாழணும்னு ஆசைப்பட்டதேவும் சிந்துவுக்காக. அப்படிப்பட்ட என் சிந்து அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு விஷயத்த செய்யும் போது அதுக்கு நான் தடையா இருப்பேனா? கண்டிப்பா இருக்க மாட்டேன் வேணி. சிந்து பிடிச்சிருக்குன்னு என்ன கேட்டாலும் சரி, என்ன பண்ண சொன்னாலும் சரி, என் உயிரை விட சொன்னா கூட நான் விடுவேன். ஐயோ சித்தார்த்தனா, கண்டிப்பா விடுவேன் வேணி. எல்லாம் ஏன் சிந்துவுக்காக. அதெல்லாம் சரிதான் சித்தார்த். வேதவலி அம்மா. சித்தார்த், நான் உன்கிட்ட தான் பேச வந்திருக்கேன். பேசலாமா? தாராளமா பேசலாம். எதா இருந்தாலும் சிந்து வர்ற வரைக்கும். சிந்து வந்ததும் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ண மாட்டேன். சிந்துவை கூட்டிட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். சரி, சிந்து வரவங்கள நான் பேசிடுறேன். சித்தார்த், இப்பதான் உங்க அப்பா அபிமன்யு கிட்ட பேசிட்டு வந்தேன். என்ன? இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணு, உன் மகனும் மருமகளும் அங்க வீட்டுக்கு போகட்டும்னு. ஏன் என்னாச்சு? சித்தார்த், உன்கிட்ட பேசினாலும் சரி, இல்ல இந்த வீட்டு பசங்க கிட்ட பேசினாலும் சரி, அவங்க சொல்ற எல்லாமே சிந்துக்கு பிடிச்சிருக்கு செய்யறாங்கறதான். ஆனா சிந்து போறதுல மனசளவுல யாருக்குமே விருப்பம் இல்ல. அத நான் எல்லாரையும் பார்த்தும் புரிஞ்சுக்கிட்டேன். சித்தார்த், உன்னை பார்த்தும் தான். பரவாயில்ல, இதுல புரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இல்ல சிந்து, இங்க பாருங்க, நீங்களும் திரும்பவும் சொல்றதே சொல்லாதீங்க. நானே ஒரு மாதிரி அப்செட்ல இருக்கேன். இருந்தாலும் என்ன பார்த்து சிந்து அப்செட் ஆகக்கூடாது. ஊருக்கு போற நேரம் அவன் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என் மைண்ட நான் ரிலாக்ஸ் பண்ணி நான் நார்மலா இருக்கேன். திரும்ப ஒவ்வொரு ஆளா இதையே வந்து பேசாதீங்க. யார் என்ன பேசினாலும் சரி, என் சிந்து ஓகே சொன்னா அது ஓகே தான். அதுக்கு மாற்றா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் சித்தார்த். ஆனா சிந்துக்கு இது முழு மனசோட சம்மதமா? சம்மதம் தெரியும். சிந்து லண்டன்ல போய் தனியா இருந்துக்குவாளா? அதெல்லாம் ஏன் பொண்டாட்டி இருந்துக்குவா. இல்ல, இங்க சிந்து வந்து இருந்தப்பவேவும் நீ இல்லாம அவ இருக்கவே மாட்டா. நாங்க இத்தனை பேர் இருந்தாலும் அவ மனசு ஒன்ன தேடும். அந்த அளவுக்கு பாசத்தை கொடுத்து அவளை அடிமையாதான் வச்சிருக்க. இல்ல, பாசத்துக்கு அடிமையா? என்ன சொல்ல வரீங்க? சித்தார்த், புரிஞ்சுக்கோ. சிந்து அவசரப்பட்டு அவளோட வேலை, நம்ம இதெல்லாம் நினைச்சோமே, இதெல்லாம் நம்ம செய்யணும், இப்ப விட்டுட்டா அடுத்து எப்பவும் செய்ய முடியாது. அதனால ஒரு துணிச்சல்ல போயிடலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டா. ஆனா அங்க போய் அவளால இருக்க முடியலாட்டி என்ன பண்ணுவ? திரும்பி அவளே வந்துருவா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன சித்தார்த், ஒரு பிசினஸ் பண்றவன் மாதிரியா பேசுற? ஒரு கம்பெனில புதுசா ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா அக்ரிமெண்ட் எதுவுமே இல்லாம எடுத்துக்குவாங்களா? சிந்துக்கு அங்க அக்ரிமெண்ட் உண்டா இல்லையா? உண்டுதான். 2 வருஷம். 2 வருஷம். அவ என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, இல்ல இங்க வரணும்னு நினைச்சாலும் சரி, வர முடியாது. சிந்து அங்கதான் இருந்தாகணும். அதுபடி அவ கம்பெனி ரூல்ஸ் படி அவ கம்பெனில தான் அவ ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். கூட யாரும் ஜாயின் பண்ணி இருக்க முடியாது. நீ அங்க அவளை பாக்கறதுக்காக அவ போனாலும் அவளுக்கு கிடைக்கிற கொஞ்ச டைத்துல தான் நீ போய் அவளை பார்க்க முடியும். அவ கூட ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் இருக்க முடியாது. கரெக்டா?
ஆமா கரெக்ட் தான். அப்படி இருக்கும்போது நீ வாட்டுக்கு சிந்துவை அனுப்பி விட்டுட்டு அங்க போய் அவ கஷ்டப்படணுமா? ஆமா. சித்தார்த், நான் நல்லா யோசித்துதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இங்க பாருடா, இன்னைக்கு உங்க அப்பாவை இங்கே ஸ்டே பண்ண சொல்லிட்டேன். சிந்துவை நீ நார்மலா எப்பவும் போல வீட்டுக்கு கூட்டிட்டு போ. கரெக்டா தூங்குற டைம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அர்ஜென்டா கால் வந்துருச்சு, ஏதாவது ஒண்ணு சொல்லி நான் விடிஞ்ச பிறகுதான் வருவேன், நீயா இருந்துக்குவேன்னு கேட்டுட்டு அவளை விட்டு கிளம்பு. ஐயோ, சிந்து தனியாவா? ஏய், நாளை நின்று அவ ஃபுல்லா தனியா தான் இருக்கணும். ஆமா. இன்னைக்கு ஒரு நாள் அவ தனியா இருக்கிறாளான்னு பாரு. இன்னைக்கு ஒரு நாள் உன்னை விட்டுட்டு அவ தனியா வாட்டுக்கு தூங்கிக்கிட்டானா கண்டிப்பா அவளோட ஒர்க்குக்கு நம்ம தடையா இருக்க வேண்டாம். அவ இஷ்டப்படி அவ சந்தோஷமா போயிட்டு வரட்டும். ஓகே. ஆனா நைட் எல்லாம் தூக்கம் வராம எனக்கு பயமா இருக்கு, நீ எப்படா வருவேன்னு உனக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தா. நீ எப்ப வந்தியோ அதுக்கப்புறம் அவ படுத்து தூங்குனா என்ன பண்ணலாம்? அது வந்து இங்க இருந்தே அப்படி இருந்தானா தெரியாத இடத்துல அவ ஒரு அவசரத்துக்கு நம்மள கூப்பிட்டா கூட உடனே நம்ம போக முடியாத ஒரு இடத்துல அவ இருக்கா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்ணுவா? கரெக்ட் தான். அதுக்காக தான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் நைட் அவளா தூங்குறாளான்னு பாரு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, உனக்கு கால் பண்ணல, அவட்டுக்கு நிம்மதியா தூங்கி எழுந்துட்டானா அவ இஷ்டப்படி அவ போயிட்டு வரட்டும். இல்லனா சித்தார்த் யோசித்துக்கோ. எனக்கு தெரிஞ்சது, ஏன்னா சிந்து கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக. அவ கஷ்டப்படக்கூடாது, அவ சந்தோஷம் தான் முக்கியம் எல்லாரும் யோசித்து கடைசியில அவ அங்க போய் கஷ்டப்பட்டு திரும்ப வரக்கூட முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்காம. ஏன்னா பெங்களூர்ல நானும் ஒரு சொந்த கம்பெனி வச்சு நிறைய பேரை வேலைக்கு பார்த்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தவ, அதுக்காக சொல்றேன். ஓகே ஓகேப்பா. அம்மா ஃபீல் பண்ணாம இருங்க, நான் பார்த்து போயிட்டு வரேன், சரியா? ஐயோ வைஷாமா, நீங்களே இப்படி இருந்தா எப்படி? சாலாமா கிட்ட எடுத்து சொல்லுங்க. வேதவழியம்மா, சிந்து வந்தாச்சு. நான் சொல்றதையும் சொல்லிட்டேன்டி, இனி சித்தார்த்தோட விருப்பம். வேணி நாம சொல்றத சொல்லியாச்சு, இனி சித்தார்த் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தாலும் சரி இல்ல பாக்கலாட்டியும் சரி, இனி அவனோட விருப்பம். சரி போ, நீ போய் படுத்துங்க, நானும் போறேன்டி. ஆதவன் அப்பவே கூப்பிட்டுட்டு இருந்தான். சரிங்கம்மா. வேதவழியத்த இங்கதான் இருக்கீங்களா? நான் போயிட்டு வரேன். சரிம்மா, சரி பார்த்து போயிட்டு வா. சீதாத்தனா, ஒரு தங்கச்சியா உங்ககிட்ட சொல்றேன், எனக்கு நம்ம வேதவழி அம்மா சொல்றது சரின்னு படுது. அவசரப்பட்டு எல்லாரும் சிந்துவோட சந்தோஷம்னு சொல்லி அவ விருப்பப்படி ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு அப்புறம் அவளுக்காக நீங்க எல்லாருமோ உங்க எல்லாரையும் நினைச்சு அவ அங்க இருக்க முடியாமையும் கஷ்டப்பட வேண்டாம். வேதவழி அம்மா சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. சிந்துவால இருக்க முடியலனா அவளே புரிஞ்சுக்குவா. யோசித்து பாத்துக்கோங்கண்ணா. சித்து, டேய் சித்து, வாடா, டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாம். போலாமா? வா. டேய் முட்டைக்கண்ணு முழியா, ஐயோ அவ்வளவு அழகா இருக்கடா. அப்படியே இந்த நிலா வெளிச்சத்துல பாதி இருட்டுல உன்னை இப்படி பாக்குறதும் நல்லாதான் இருக்கு. ஐயோ ஜோதிகா, நீ ஏன் இப்படி பேசுற? அடி பாவி, நீ இப்படி மாறுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. எந்த பசங்களை பார்த்தாலும் வெறுப்பு கோபம் வரும். ஆனா ஜீவா, நீ என் மனச மாத்திட்ட. உன்னை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கடா, ரொம்ப. முட்டைக்கண்ணு முழியா, பாக்குற பார்வைய பாரு, நல்லா வெச்ச கண்ணு வாங்காம. டேய் லவ் யூடா. மாடு எப்படி பாக்குதுன்னு பாரு. மெதுவா பேசினாலும் என்னடி பேசுற புலம்புறேன்னு கேட்க வேண்டியதானே? என்னடா இது எப்படி பாக்குறா? ஐயோ ஆச்சிச்சோ, தனியா வேற வந்திருக்கோம். இவன் பாக்குற பார்வை வேற சரியில்லை. இல்ல இங்க பாரு ஜீவா, ரெண்டு பேரும் லவ் தான் பண்றோம், பாத்துக்கோ. லவ் பண்ணும்போது ரொம்ப கண்ணியமா இருக்கணும். ஏய் கேக்குதா? என்ன எந்த ஒரு ரியாக்ஷனும் காமிக்க மாட்டேங்கிறா. அட பாவி, பார்வை ரொம்ப மோசமால இருக்கு. ஐயோ ஏய் ஜீவா, டேய் எரும மாடு, இதுக்கு மேல பார்த்தா அவ்வளவுதான். நான் போறேன், நான் கீழே போறேன். என்னடா இது, கீழே போறேன்னு சொல்லியும் இப்படி பாக்குறா? பார்வையில ஒரு வெறி தெரியுதே. இல்ல இது சரிப்பட்டு வராது. பலான்னு ஒரு அறம் அரைஞ்சாதான் மாடு அவன் நிலைக்கு வருவான்னு நினைக்கிறேன். ஜீவா, அடப்பாவி, பயமா வேற இருக்கு. இருந்தாலும் லவ் பண்ணாலும் நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அதனால இது தப்பில்ல. ஆனாலும் ரொம்ப மோசம். எப்படி பாக்குறான் பாரு. டேய் முட்டைக்கண்ணு முழியா, இப்ப நீ என்ன ஏதுன்னு பேசல, கண்ணை நோண்டி கையில கொடுத்துருவேன். டேய் கேக்குதா? அப்பாடா, ஒரு வழியா உஷாருக்கு வந்துட்டான். ரொம்ப ஓவரா இல்ல பாக்குறதும் பாக்குற, கொஞ்சம் சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னு நினைச்சாது பாரு. நான் அழகுதான், அதுக்காக. ஏய் என்ன பேசுற? என்ன பேசுறேன்னு கேக்குற? எனக்கே ஒரே டென்ஷனா இருக்கு. டென்ஷனா? எதுக்கு? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? எல்லாம் யார சொல்றதுனே தெரியல.
சொல்லப்போனா வீட்ல உள்ள எல்லாரும் முட்டாளா இருக்காங்க. ஐயோ அப்படிலாம் பேசக்கூடாதுடா. நம்ம வீட்ல உள்ளவங்கள நாமளே திட்டலாமா? திட்டலாம். ஏய் தப்பு தப்பு. ஏய் நம்ம வீட்ல உள்ளவங்கள திட்டினாதான் நமக்கு எந்த பாதிப்பும் இல்ல. அடுத்தவங்கள திட்டினோம் அவ்வளவுதான், ஆளோட வந்து கைய கால தனியா கழட்டி எடுத்துருவாங்க. தெரியுதுல, அப்புறம் எதுக்கு இந்த புலம்பு? ஜோதிகா அப்படியே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏய் இங்க பாரு, போதும் போதும் டென்ஷனை குறை. நான் சொல்லிருக்கலாம் கல்யாணம் ஆனாலும் நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு லவ் பண்ணலாம்னு. அதுக்காக நீ இவ்வளவு டென்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் கண்ணியம் கட்டுப்பாட்ட கொஞ்சம் கொஞ்சம் மீறிக்கலாம். என்ன கண்ணியம் கட்டுப்பாடு? டேய் ரொம்ப விளையாட்டா பேசாத. நீ பாக்குற பார்வையிலே தெரியுது. ஜீவா இப்படி பார்வையெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். உன் கண்ணை என்னால பார்க்க முடியலதான். இருந்தாலும் நல்லா இருக்குடா. என்ன நல்லா இருக்கு? லூஸ் மாதிரி பண்ணாத. சும்மா பாத்துட்டு இருக்க மாத்திரம் கூட ஒரு ஃபீல் இருந்தது. வாயை தந்து பேச ஆரம்பிச்சதும் அது இல்லவே இல்ல. ஏன் இல்ல, நான் அவ்வளவு டென்ஷன்ல. ஏய் ஓகே ஓகே, நான் தான் கொஞ்சம் கண்ணியம் கட்டுப்பாட மீறலாம்னு சொன்னேன்ல. ஐயோ என்ன சொல்ற? இல்ல நீ என்ன சொல்ற? நானா இப்ப வீட்ல போய் பிரச்சனை பண்ணலாம்னு சொல்றேன். வீட்ல பிரச்சனையா? எதுக்குடா? எதுக்குன்னு தெரியாத மாதிரி கேட்காத. அதான் நான் ஓகே சொல்லிட்டேன்ல. எதா இருந்தாலும் நமக்குள்ள பேசிக்கலாம். இதெல்லாம் போய் வீட்ல சொல்றது தப்பு. சீ, பாக்குறவங்க யாரும் அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? அசிங்கமா? ஆ ஏய் இதுல என்ன அசிங்கம் இருக்கு? ஏய் உனக்குலாம் ஒண்ணு இல்ல. ஆனா எங்களுக்கு எங்களுக்குனா? பொண்ணுங்களுக்கு. பொண்ணுங்களுக்கு அசிங்கம், ஆண்களுக்கு அசிங்கம் இல்ல பொண்ணுங்களுக்கு அசிங்கமா? அசிங்கம் அவமானம் எல்லாம் பொண்ணுங்களுக்கும் ஆம்பளைங்களுக்கும் சமந்தான். நீங்க மட்டும் வெக்கப்படணும் அசிங்கப்படணும்னு அவசியம் இல்ல. ஓ அப்படியா? அப்படித்தான். சரி ஏய் ஓகே ஓகே, அப்பனா நானே சொல்றேன். என்ன சொல்ற? பக்கத்துல வாவே. என்ன? வாடா. ஷோ என் நிலைமை புரிஞ்சுக்காம. புரிஞ்சிட்டா வான் கூப்பிடுறேன் வா. ஹே புரிஞ்சிட்டு தான் கூப்பிடுறியா? வா வா. அப்போ ஓகே. வந்துட்டேன். சொல்லு சொல்லு, என்ன பண்ணலாம்? என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஜீவா உனக்கு என்ன பிடிக்கும்ல? உண்மையா தானே லவ் பண்ற? ஏய் இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஓகே ஓகே கேட்க மாட்டேன். எனக்கு ஓகே. என்ன ஓகே? அதான் உன் டென்ஷனுக்கு காரணம். அதுக்கு நீ ஓகே சொன்னா என்ன அர்த்தம்? வீட்ல நான் போய் பேசணும், அதுக்கு ஒரு தீர்வு சொல்லு. டேய் அதான் பேச வேண்டாம்னு சொன்னேன்ல. ஏன் எதுக்கு பேசக்கூடாது? இங்க பாரு, இதெல்லாம் பேசினாதான் ஒரு முடிவு வரும். ஏய் இல்ல அது எனக்கு என்ன ஆளாளுக்கு உள்ளுக்குள்ளே கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுல டெஸ்ட் வைக்கிறாங்களாம். சிந்துவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சிந்துவா? அவ மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சிட்டானா அது நடக்கணும்னு நினைப்பா. அதனால ஏதாவது ப்ராப்ளமா இல்ல சுத்தி உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமா, அதெல்லாம் அவ யோசிக்கிற அளவுக்கு மெச்சூர் கிடையாது. இதெல்லாம் நாம தான் பேசி புரிய வைக்கணும். அது தெரியாம இந்த மாடுங்க என் தங்கச்சி சந்தோஷம் பேசிட்டு இருக்காங்க. அசிங்கப்பட்டியே. அவன் சிந்துவை நினைச்சு பேசிட்டு இருக்கான். ஆனா நீ சைடு கேப்ல சிந்து படலாம் நினைச்சிட்டேல. நல்ல வேளை அவனுக்கு புரிஞ்சு தொலையல. புரிஞ்சு மட்டும் இருந்தது மூக்காறு போட்டு நின்றப்ப. ஆனாலும் என்னென்னமோ எதிர்பார்த்தியடி. எல்லாம் உன்ன சரி ஓகே அப்படியே சமாளிப்பா. என்ன ஜோ வாய்க்குள்ளே பேசிட்டு இருக்க? நான் சொல்றது சரிதானே? ரொம்ப ரொம்ப சரி. ரொம்ப சரி ஜீவா, பேசலாம். வீட்ல போய் பேசலாம். அதானே நான் யோசிச்சா கரெக்டா தான் இருக்கும். இப்ப நீயும் ஓகேன்னு சொல்லிட்ட. கண்டிப்பா நைட்டு சிந்து தனியா தூங்க மாட்டா. நாளைக்கு சித்தார்த் என்னன்னு யோசிக்கோங்கள. இன்னைக்கு வீட்ல எல்லார்கிட்டயும் பேசி ஒரு முடிவு எடுப்போம். நாளைக்கு சிந்து கண்டிப்பா இங்க வருவா. வந்தது எல்லாரும் சேர்ந்து பேசுவாங்க. எல்லாரும் சேர்ந்து பேசும்போது அவளுக்கு புரியும். அவ மனசு எந்த விதத்திலையும் கஷ்டப்படாது. ஓகே தானே? ஓகே ஓகேடா. நீ என்ன ஐடியா குடுக்கறேன்னா? இல்ல நீ 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 இப்ப சொன்னதான் நானும் சொல்ல நினைச்சேன். ஐயோ எப்படி நம்ம ரெண்டு பேர் மனசு ஒத்து போகுது பாத்தியா? ரொம்ப நல்லா ஒத்து போச்சு. சரி வா இப்பவே போய் பேசலாம். பேசலாம். ஜீவா சொல்லு ஜோ. நான் ஒன்னு கேக்கட்டா? ஒன்னு என்ன 9,000 கூட கேளு. நீ கேட்க உரிமை இருக்கு. இல்ல உனக்கு என்னை விட சிந்துவை ரொம்ப பிடிக்குமா? ஏய் என்ன இப்படி கேட்டுட்ட? சும்மா சொல்லு. நீ பிடிக்கும்னு சொன்னாலும் நான் கோச்சிக்க மாட்டேன். சொல்லு ஜீவா, பிடிக்குமா? உன்னை விடல, எல்லார விட, என் அப்பா அம்மாவை விட எனக்கு யார ரொம்ப பிடிக்கும்னா சிந்துவை சொல்லுவேன். அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சிந்து நல்லா இருக்கணும். அவளுக்குன்னு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவ சந்தோஷமா வாழணும். அது மட்டும்தான் என் மனசுல இருக்கும். அவ சந்தோஷமானா அது சித்தார்த்து கூட இருந்தா மட்டும்தான். அவனை விட்டுட்டு தனியா போயிலாம் அவளால கண்டிப்பா இருக்க முடியாது. எனக்கு தெரியும் அவளை பத்தி. கண்டிப்பா சித்தார்த் இல்லாம அவளை தனியா எங்கேயும் அனுப்ப மாட்டேன். அப்படியே அவ போகணும்னு ஆசைப்பட்டா சித்தார்த்தும் கூட போகட்டும். இல்ல போக முடியாத சூழ்நிலைனா சிந்து இங்கேயே இருக்கட்டும். நான் இத போய் இப்ப பேசத்தான் போறேன்.
டேய் யார்கிட்ட பேச போற? வாடா வா நல்லவனே, வா வா. இப்ப என்னங்கிற உனக்கு? மரகதத்தையும் சொன்னாங்க, சும்மா இத பத்தியே பேசி புலம்பிக்கிட்டே இருக்கியாமே. இங்க பாருடா, அறிவோட பேசு. சித்தார்த்துக்காகன்னு சொல்ற? இப்படியே சொல்லி சொல்லிதான் ஒரு பொண்ணை அடிமையாவே வச்சிருக்கோம், பாசத்தால. புரியுதா? டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. சிந்து போய் இருந்துக்க மாட்டா, அவ்வளவுதான். இருந்துக்கலனாலும் இருந்துக்க வைக்க பழக்குவோம். அதுக்காக அவளோட ஆமிஷன்ங்கிற அதை என்ன பண்ண முடியும்? அது சித்தார்த்து கூட போய் பண்ணட்டும். என்னடா முட்டாள் மாதிரி பேசுற? அபிமன்யு அங்கிளை விட்டுட்டு எப்படா சித்தார்த்து போவான்? அதுக்காக சிந்து மட்டும் தனியா போலாமா? ஜீவா, டேய் டேய் என்னங்கடா? பாத்திரு, சக்தி, நீயும் என்னன்னு கேளு. நமக்கு எல்லாத்துக்கும் கவலை வருத்தம் எல்லாமே இருக்கு, அத நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நம்ம தங்கச்சி ஆசைப்பட்டதை போகவே கூடாதுன்னு நினைக்கிறது என்ன அர்த்தம்? அப்பா வீரானா எல்லாருமே ஒத்துக்கிட்டாச்சு. அம்மா அவங்க பாசத்துல கொஞ்சம் புலம்பதான் செய்வாங்க. நாமளே எங்கேயாவது ஊருக்கு போறேன்னு சொன்னா புலம்பிட்டு தான் இருப்பாங்க. அவ 2 வருஷம் தனியா போய் இருக்க போறேன்னு சொல்றா. அதுக்கு எப்படி அம்மா புலம்பாம இருப்பாங்க? ஏய் ஜீவா கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல திரு, நீயும் புரியாம. இங்க பாருடா, உனக்கு மேல எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் யோசித்து பாரு, நம்ம தங்கச்சிக்காக சித்தார்த்தே சரின்னு சொல்றான். பிறகு நம்ம சரின்னு சொல்றதுல என்ன இருக்கு? டேய், உங்களுக்கு மேல அவன் வருத்தப்பட்டு இருக்கான். அவன் கண்ணீர் சிந்தினான்டா, நான் பார்த்தேன். கண்ணீர் சிந்தினானா? ஆமாண்டா, யாருக்கும் தெரியாம இன்னைக்கு காலையில வீட்டுல சிந்து கிட்ட பேசிட்டு அப்ப இந்த பக்கமா திரும்பி அவன் அழுததை நான் பார்த்தேன். அவனை பத்தி எல்லா விஷயமும் நமக்கு தெரியும், சிந்துவை பத்தியும் நமக்கு தெரியும். பின்ன ஏண்டா? ஜீவா விடு, இப்ப எதுக்கு அவசரப்படுற? வேதவழி அத்தை சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் காலையில ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஏய் என்னடா முட்டாள் மாதிரி பேசுறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் சித்தார்த்து இல்லாம தூக்கிட்டா வருஷம் ஃபுல்லா அவ தனியா இருந்துக்குவாளா? இருக்க முடியாதுதான், பழகட்டும். ஏய் என்னால ஒத்துக்க முடியாதுடா. சித்தார்த்தே பேசலனாலும் பரவாயில்ல, நான் பேசத்தான் செய்வேன். இதனால யார் என்கிட்ட சண்டை போட்டாலும் சரி, பேசாம இருந்தாலும் சரி, ஏன் வீடே எதிர்த்து நின்னாலும் சரி, நான் பேச வேண்டாம். ஜீவா, ஜீவா எப்படி நீ எல்லாரையும் எதிர்த்து அவங்க எல்லாரும் ஓகே சொல்லும்போது நீ ஏன்டா பிரச்சனை பண்ற? கூட பிறந்தவங்களும் ஓகே சொல்லியாச்சு, கட்டிக்கிட்ட கணவனும் ஓகே சொல்லியாச்சு. நீ எதுக்குடா தேவையே இல்லாம ஏன் இப்படி பண்றான்? எதுக்காக இப்படி நடந்துக்கிறான்? என்னடா என்ன பாக்குறீங்க? சரி ஓகே, பேசு. என்ன பேசணுமோ பேசு. ஆனா சிந்துவை மட்டும் கஷ்டப்படுத்திடாத. ஏய் நான் எப்போடா? தெரியும் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் அவ மனசளவுல எந்த ஒரு ஃபீலும் பண்ணக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, வா கீழே போலாம். இல்ல நீங்க போங்க, நான் வரேன். ஏய் பனி ரொம்ப கொட்டுது, வா. ஜோதிகா சொல்லுங்கண்ணா. சாப்பிட்டியாமா? இல்ல இனிமேல் தான். ஜீவாவை சாப்பிட கூப்பிட வந்தேன். டேய் போ, போய் சாப்பிடு. ஜோதிகா நீ போமா, நீ போய் சாப்பிடு. இருக்கட்டும், நான் ஜீவா கூடயேவோ. ஜீவா இல்லம்மா, ஜீவா வருவா, நீ போ. அது ஏண்டா என்னாச்சு? அவளே இதுக்கு போ சொல்ற? இருக்கட்டும், நாங்க 2 பேரும் சேர்ந்தே போய்க்கிறோம். அது ஒண்ணு இல்ல ஜீவா, உன்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறான், அவ்வளவுதான். ஜோதிகாக்கு தெரியாம என்ன பேச்சிருக்கு? சும்மா அப்படியே பேசுங்க, கேட்டுக்கலாம். ஏய் டேய், ஜோதிகா ஒண்ணு நினைச்சுக்க மாட்டா. ஏய் ஏய் அட சும்மா சொல்லுங்கடா. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணுமே இல்ல. ஆனாலும் நீ இப்படி ஓப்பனா பேசிக்கிட்டு இதனால எப்ப எப்படி கஷ்டப்பட போறியோன்னு தெரியல. இல்லாம ஒரு லிமிட்டோட வச்சுக்கிட்டா நல்லது. ஆமா ஜீவா, எனக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. ஏன் கல்யாணம் முடிஞ்சா என்ன? ஏய் ஏய் விடுங்கடா. நம்மளால நம்ம தங்கச்சி மேல வச்ச பாசத்தினால இதையும் ஓங்கி பேசவும் முடியல, ஓப்பனாவும் பேச முடியல. ஆனா அவன் பேசுறான், விடு பேசட்டும். இல்லடா அது புரியுது. அவன் தனியா இருக்கும் போதுல பேசிக்கலாம். ஏய் என்னங்கடா? ஒன்னும் இல்லடா, நாளைக்கு பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசு. இவ்வளவு நாள் நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததுல, சின்ன சின்ன மனஸ்தாபம் கூட வந்தது கிடையாது. இப்போ புதுசா நீ என்னமோ பேசுற அப்படி இப்படின்னு சொல்லி யாரும் மனசையும் சங்கடப்படுத்திடாத. அது எப்பவும் நான் பண்ண மாட்டேன்டா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் கொண்டு வர மாட்டேன், நம்புங்கடா. சரி ஓகே. சரி ஜோதிகாவை கூட்டிட்டு போ, போய் முத சாப்பிடு. ஓகேடா. ஜோ போலாமா? போலாம் ஜீவா, போலாம்.